ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் குரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது குருவாயூர் அம்பல நடையில் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த குருவாயூர் அம்பல நடையில் படம் வந்து தமிழ் டப்பிங்கோட ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் லீடிங் ரோல்னு பார்க்கும்போது நம்ம பிருத்திவிராஜ், பாசில் ஜோசப் அண்ட் அனஸ்வரெல்லாம் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, தேட்டர்லேயே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தாலுமே தமிழ் டப்பிங்கில் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க, அது எல்லா இடத்துலையும் அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லைங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தில் நம்ம பாசில் ஜோசப் வந்து துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம அனஸ்வராவை பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு வந்து முதல் கட்டமாக வந்து இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா அவருக்கு முந்தின காதலி வந்து ஏமாற்றிட்டு போனதுனால கல்யாணமே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காப்புல. ஆனால் நம்ம அனஸ்வரோட அண்ணனாக வர நம்ம பிருத்திவிராஜ் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த மேரேஜுக்கு ஓகே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அனஸ்வராவை விட அதிகமாக வந்து அவரோட அண்ணன் தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பாசில் ஜோசப் துபாயிலேருந்து தன்னோட கல்யாணத்துக்காக லீவ் போட்டு இப்போ கேரளாவுக்கு வந்துட்டாப்புல. அந்த இடத்துல நான் தன்னோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணையும் சரி அண்ணனையும் பார்க்கணுன்னு ஆசையோடு வர இவருக்கு அங்கே வந்த பயங்கரமான ஒரு ஷாக்கு. இவ்வளோ நாள் நம்ம ஹீரோ எதனால் கல்யாணம் வேணான்னு சொன்னாங்களோ அந்த பொண்ணை தான் நம்ம பிருத்திவிராஜ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது தெரிஞ்சதுனாலே என்னமோ வந்து இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நிறைய பிளான் பண்ணுறாப்புல. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அனஸ்வராவை கல்யாணம் பண்ண என்ன பிரச்சனை, நம்ம பிருத்திவிராஜ் தானே அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது இவர் வீசின கத்தி இவருக்கே திரும்பி வர்ற மாதிரி இவரை பற்றி நிறைய பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காப்புல. அதில் பிருத்திவிராஜ் வந்து இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியே தீர்வேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாப்புல. நம்ம ஹீரோ வர பாசில் ஜோசப் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேண்டா அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே வாக்குவாதம் வைக்கிறாங்க. கடைசி இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அதுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஃபன் ட்ராமா தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஹாட் ஸ்டாரில் வந்த ஜெய 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 ஹே அப்படிங்கிற ஒரு மலையாள படம் தமிழ் டப்பிங்கோட அந்த படத்தில் நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும்பா. அதுலேயுமே நம்ம பாசில் ஜோசப் சூப்பராக காமெடிலாம் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும்னா இந்த படத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அந்த படத்தில் நடித்த ஹீரோ மட்டும் இல்லை, அந்த படத்தை எடுத்த டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. அதுக்கு ஈக்குவலான அந்த காமெடி சப்ஜெக்டோட வந்து இந்த படத்தை டெலிவரி பண்ணியிருப்பாங்க இந்த படத்தையுமே. அதில் இந்த படத்தில் வந்து இந்த காமெடிக்கு பஞ்சமே இருக்காது, எல்லாமே டைமிங் காமெடி தான். ஸோ காமெடி வந்து வலுக்கட்டாயமாக ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலே இல்லாமல் ஸோ படம் ட்ராவல் ஆகிற இடத்துலேயே அங்கங்கே அந்த காமெடி போர்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதில் வந்து எனக்கு பிருத்திவிராஜ் வந்து இந்த படத்தில் ஒரு காமெடி சப்ஜெக்ட்டுக்காக ஒரு ஹீரோவாக பண்ணுறாரு அப்படிங்கும்போது எனக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த வர காமெடி போர்ஷன்ஸில் நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு பர்சனலாக வந்து நம்ம பிருத்திவிராஜும் நம்ம பிரகாஷ் ராஜும் நடித்த ஒரு மொழிங்கிற ஒரு படம். ஸோ எனக்கு அது பயங்கரமான ஒரு ஃபேவரேட். ஏன்னா அந்த அளவுக்கு ஹியூமர் சவுண்ட்ஸ் இப்போ பார்த்தாலுமே விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட இந்த படத்தையுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறோம் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நிற்பாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த குருவாயூர் கோயிலில் வச்சு போயிருக்கிற போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்களில் நான் விழுந்து விழுந்து சிரித்தேன். யோகி பாபுமே ஒரு இடங்களில் சின்னதாக யூஸ் பண்ணியிருந்தாலுமே சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சஸ்பென்ஸ் என்னடா சஸ்பென்ஸ் நினைக்கும் போது சூப்பராக ஒரு சஸ்பென்ஸை காம்பார் பாருங்கள். அந்த போர்ஷனுமே எனக்கு விழுந்து விழுந்து சிரித்தேன். அண்ட் பாசில் ஜோசப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வழக்கமாக இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டில் இருக்கிற படங்களை தான் அதிகமாக நடிக்கிறாரு. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு ஹியூமர் சென்ஸ் கலந்த ஒரு படம்னா அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுவார். இந்த படத்துலையுமே அது நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த ஃபிலிமி அப்படிங்கிற ஒரு படம் மலையாள படம் தான். ஸோ அந்த படமே எனக்கு பயங்கரமான ஒரு ஃபேவரேட்டு. ஸோ அதில் ஜெய் ஜெய் ஹே இந்த படமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஹியூமர் போர்ஷன்ஸ்லாம் டைமிங்கோடு இருக்கும். இந்த படத்துலையுமே நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. தென் பிருத்திவிராஜோட பர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலான சப்போர்ட். இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த படத்துக்கு நல்ல ஒரு பேக் போனாக இருந்திருப்பாங்க. எப்பவுமே ஒரு படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினை வச்சு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடிச்சிட்டு இருக்க பட்சத்தில் இந்த படத்தில் நம்ம அனஸ்வராக்கு கூட பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ட் இருக்கிற மாதிரியான அந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்காது. அண்ட் ஆல்சோ நம்ம பிருத்திவிராஜா ஒய்ஃப் வராங்களா, அவங்களுக்குமே அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்காது. ரெண்டு பேருமே யூஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர இவங்க ரெண்டு பேர் தான் படத்தில் டுவர்ட் த எண்ட் வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. தென் இப்படி இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சப்போர்ட்டாகவும் இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அதுவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதில் ரெண்டு பேருமே பேசுகிற மாதிரி துபாயிலேருந்து பேசுகிற போர்ஷன்ஸில் வந்து ரெண்டு டுவல் ஃப்ரேம் வைக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் பிஜிஎம்ஸ்னு இந்த படத்தோட டெக்னிக்கல் சப்போர்ட்டாகவும் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் மியூசிக் சப்போர்ட்டுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்த்தபுளான காமெடி ட்ராமாவை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ ஃபைனலாக இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபேமிலி என்டர்டெயின் தான், கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.